நபி அவங்க சொன்னாங்க, ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டான், சரிங்களா? அவன் முஸ்லீமா, அவன் காஃபிரா, அவன் அல்லாஹ் ரசூலை ஏத்திருக்கிறானா, அவன் சரியான முறையில இருக்கானா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் பாவியாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராக இருந்தாலும் ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டு மனம் வருந்தி இறைவனிடத்துல கையேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்றார். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒருத்தருக்கு முன்னாடி போய் பேசுறோம், ஒரு செயலை சொல்றோம், அல்லது அவரை கஷ்டப்படுத்துறோம், அல்லது அவருக்கு அநீதி இழைக்கிறோம், நமக்குள்ளேயே மனசுல ஏதாவது தோணுதுன்னு சொன்னா அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பிரார்த்தனை செய்து விட்டால் அல்லாஹ் அப்படியே கபூல் செய்து விடுவான். இரண்டாவது, அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை, வாழுகிற காலத்திலே நீதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யார் ஒரு மனிதனுக்கும் அநீதி இழைக்காத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை துஆ செய்யக்கூடிய கரங்களாகவே நமது கரங்களை ஆக்குவானாக. பத்வா செய்யக்கூடிய கரங்களாக நம்மை ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வினிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.